Currently, this quote appears from Emerson's Self-Reliance. This quote will explain the best what he just suggested. Life is a journey, and what lies behind us and what lies in front of us are tiny matters compared to what lies within us, right? And it's not a destination, right? So okay, maybe I'll continue. So third essay is compensation. This was published in 1841. This essay was published in 1841. இதெல்லாமே ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல உள்ள எஸ்ஏ. ஐ ஹவ் மென்ஷன் தட் பிராக்கெட்ஸ்ல போட்டிருக்கேன். எல்லாம் 2 சீரீஸ் அவரோட எஸ்ஏஸ் பப்ளிஷ் ஆயிருக்கு. நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல உள்ள எஸ்ஏஸ். ஸோ ஹியர் எமர்சன் எக்ஸ்ப்ளோர்ஸ் தி ஐடியா தட் தேர் இஸ் அ பேலன்ஸ் இன் லைஃப் விச் என்ஷியர்ஸ் வி ரிசீவ் வாட் வி கிவ், ரைட்? இது காம்பன்சேஷன். ரொம்ப சிம்பிள்ல, வி ரிசீவ் வாட் வி கிவ். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்குது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் கர்மா மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு பூமராங் மாதிரி. வாட் வி ரிசீவ் இஸ் வாட் வி கிவ். நம்ம என்ன கொடுத்தோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்குது. இதுதான் அந்த காம்பன்சேஷன்ல சொல்றாரு. ஸோ ஹி மீன்ஸ் தட் இட் இஸ் an idea of balancing, right? And there is a balance in life, right? நம்ம என்னெல்லாம் ரிசீவ் பண்றோமோ அதில் நம்ம ஆல்ரெடி நம்ம கொடுத்தது அப்படி சொல்றாரு. And he means that everything in the universe is operated according to this principle, that is what we receive is what we give. So that every action has an equal and opposite reaction சொல்லுவாங்கல்ல, அதுதான் அந்த காம்பன்சேஷன். நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அது நமக்கு திரும்ப கடைசி தீரும்னு சொல்றாரு. ஸோ இந்த எஸ்ஏயோட பிகினிங்ல அவரோட டிஸ்கஷன் எப்படி ஆரம்பிப்பாருன்னா, ஜஸ்டிஸ்னா என்னன்னு ஆரம்பிப்பார். மேபி ஐ கேன் பிளேஸ் அ கொஸ்டின் ஹியர். அண்ட் we have studied one essay of a greatest philosopher who talked about justice. What is that? Plato. Very good, Plato, right? What is the name of the book? Republic. Great. Republic. What are the characters in Republic? Can you name the characters? Lacon, Adeimantus. Lacon, Adeimantus. Good. Thank you so much. Right. So here Emerson begins the essay by discussing the concept justice. அப்படின்னா என்ன டிஸ்கஸ் பண்ணி ஆரம்பிக்கிறாரு. அதுல ஜஸ்டிஸ்னா என்ன சொல்றாருன்னா, இட் இஸ் நாட் சிம்பிளி அபவுட் பனிஷ்மெண்ட் ஆர் ரிவார்ட். ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு, அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, அல்லது நல்லது பண்ணிட்டாரு, அவருக்கு வந்து 1 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. நோ, தட் இஸ் நாட் ஜஸ்டிஸ், ரைட்? இட் இஸ் அபவுட் பேலன்ஸ் அண்ட் ஹார்மனி. ஜஸ்டிஸ் அப்படின்றது இட் இஸ் பேலன்ஸ் அண்ட் ஹார்மனி, விச் மீன்ஸ் when we do wrong we create a disharmony, right? He means that in universe it happens in universe. எங்கன்னு காமிக்க முடியாது, அப்ஸ்ட்ராக்ட் அது. What he says is justice is not about punishment and reward, but it is a balance and harmony. When we commit errors, when we do something wrong, we create a disharmony in the universe. And similarly, when we do some good, we create harmony in the universe. So both are restored. When we create disharmony, we eventually restore it. நம்ம லைஃப்ல திரும்ப நடந்தே தீரும். நம்ம டிஸ்ஹார்மனி பண்ணோம்னா நமக்கு திரும்ப நடந்தே தீரும். தப்பு பண்ணா பனிஷ்மெண்ட் மாதிரி மேபி அப்படி, அல்லது நல்லது பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ரிவார்ட் நமக்கு கிடைச்சே தீரும். தட் இஸ் வாட் இஸ் காம்பன்சேஷன் essay explains, right? Then he continues to discuss about the different ways in which compensation can manifest. எப்படிலாம் காம்பன்சேஷன் கிரியேட் ஆகுது, மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறாரு. ஸோ அதுல வந்து என்ன சொல்றாருன்னா, காம்பன்சேஷன்ன்றது நிறைய ஃபார்ம்ஸ்ல நமக்கு திரும்ப வரும். பாசிட்டிவாகவும் வரும், நெகட்டிவாகவும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அவரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. நம்ம வந்து ரொம்ப கைண்டா ஜெனரஸா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்? we attract kindness and generosity from others, right? So why we consider Jesus Christ and Buddha is because they are kind and generous, right? And why we don't consider Satan? Because they are not, right? Kindness, generosity கிடையாது. So that is what here he means. Any doubts I had? கொஞ்சம் may I continue? Yes, sir. Okay. Yes, ஸோ sir. எமர்சனோட ஆர்குமெண்ட் என்னன்னா, காம்பன்சேஷன் நிறைய சில ஃபார்ம்ஸ்ல மேனிஃபெஸ்ட் ஆகி வர முடியும். அப்படி என்னன்னா, பாசிட்டிவாகவும் வரலாம், நெகட்டிவாகவும் வரலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்றாரு, கைண்டா இருந்து ஜெனரஸா இருந்தோம் அப்படின்னா நம்ம அதே தான் அட்ராக்ட் பண்றோம். கைண்ட்னஸ் அண்ட் ஜெனராசிட்டியை அட்ராக்ட் பண்றோம். ஸோ அது நமக்கு ரிசீவ் பண்ண முடியும். வென் வி ஆர் செல்ஃபிஷ், மீன் ஸ்பிரிட்டடா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப இல் ஸ்பிரிட்டடா இருக்கோம்னா என்ன ஆகும்? வி அட்ராக்ட் த சேம் செல்ஃபிஷ்னஸ்,
அந்த ஈவில் மீன் அந்த மீன் ஸ்பிரிட்டட்னஸ் அதுதான் நம்ம அட்ராக்ட் பண்றோம். ஸோ அதான் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ரைட். ஸோ எமோஷன் வந்து இதோட ஆர்குமெண்ட்ல ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப கிளியரா சொல்றாரு. காம்பன்சேஷன் வந்து டிலே ஆகாது. இட் கேனாட் பி டிலேட் அண்ட் இட் இஸ் நெவர் டினைட். டிலேவும் ஆகாது, டினையும் ஆகாது. லேட்டாகவும் ஒரு கடவுள் நின்று கொள்ளும் அப்படி சொல்லுவாங்கல்ல, தெய்வம் நின்று, அதெல்லாம் அங்கே கிடையாது. இவர் எமோஷன் சொல்றதுல அப்படிலாம் கிடையாது. ஏதாவது ஒரு ஃபார்ம்ல அது உனக்கு ரிட்டர்ன் வந்தே தீரும். அது டினை ஆகவும் செய்யாது. உன்னோட லைஃப்ல அது உனக்கு கிடைச்சே தீரும். ரைட். அவரோட பிலீஃப் இன்னும் எந்த எக்ஸ்ட்ரீம் போகுது அப்படின்னா, இஃப் யூ டு நாட் see the immediate consequences, நம்மளோட ஆக்ஷனுக்கான கான்சிக்வன்ஸ் ரிசல்ட் வந்து நமக்கு இமீடியட்டா கிடைக்கல அப்படின்னா, இவான்ச்சுவலா வில் எக்ஸ்பீரியன்ஸ் அதோட ஃப்ரூட் அதோட எண்ட் என்னவோ அதை நம்ம இவான்ச்சுவலா வில் எக்ஸ்பீரியன்ஸ் இட். கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். இட் இஸ் பிகாஸ் த யூனிவர்ஸ் வில் ஆல்வேஸ் strive ஃபார் பேலன்சிங் அண்ட் ஹார்மனி. ரைட். மேபி ஐ கேன் ரிமைண்ட் யூ ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஒர்க்ஸ் ஹியர். It is my personal recommendation. All of you, please read Khalil Gibran's The Prophet, right, which will give you a very good insight. Maybe it will answer you many of your unanswered questions which you still have in your mind. நீ யார்ட்டையும் கேட்க முடியாது, இல்லை இதுக்கெல்லாம் பதிலே கிடையாதுன்னு சில கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, அது எல்லாத்துக்குமே Khalil Gibran's The Prophet நாவலா will give you good answers. Right, அது it's a wonderful composition, right, very beautiful composition. So maybe அதுலயும் இதே மாதிரி ஒரு explanation வரும். அது I just thought of telling you. So what Emerson tries to explain is, universe will always strive for balancing and harmony, making harmony. So what you give, you receive back. இது ஒரு very challenging essay, ரொம்ப rewarding ஆன ஒரு essay, which will make the readers understand the things which are important for a moral life, an ethical life. That is what compensation means. Then next essay, The Oversoul. இதுவும் ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல உள்ள எஸ்ஸே, சேம் இயர் 1841ல பப்ளிஷ் ஆன ஒரு எஸ்ஸே. இதுல வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, என்ன ஐடியா எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, யூனிவர்சல் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்றாரு. அந்த யூனிவர்சல் ஸ்பிரிட் இருந்தா யூனிவர்சல் சோல் அப்படின்னு சொல்றாரு. ஓவர் சோல், யூனிவர்சல் சோல் அப்படின்னு சொல்றாரு. மேபி நம்ம அதை காட்னு சொல்லலாம். அந்த ஸ்பிரிட், அந்த யூனிவர்சல் ஸ்பிரிட் என்ன சொல்றாருன்னா ஓவர் சோல் அப்படின்னு சொல்றாரு. அந்த யூனிவர்சல் ஸ்பிரிட் என்ன பண்ணும், தட் வில் கனெக்ட் ஆல் லிவிங் திங்ஸ். யூனிவர்சல் சோல் வில் கனெக்ட் ஆல் லிவிங் திங்ஸ். எல்லா லிவிங் திங்ஸையும் கனெக்ட் பண்ற ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, என்ன பாயிண்ட்ல எல்லாமே கனெக்ட் ஆகிறோம், யூனிவர்சல் ஸ்பிரிட்ல தான் கனெக்ட் ஆகிறோம். ஸோ தேர் மஸ்ட் பி சம்திங் கால் யூனிவர்சல் ஸ்பிரிட் which connects all living things, not only human being, all living things. And he calls that spirit as oversoul. அந்த oversoul அப்படின்னு அந்த ஸ்பிரிட்டை தான் சொல்றாரு. இந்த எஸ்ஸேவை எப்படி ஆரம்பிக்கிறாரு, ஒரு டிஸ்கஷனோட ஸ்டார்ட் பண்றாரு. ஓவர்சோல்ல எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், what are the different ways available to experience the oversoul. இந்த ஆர்கியூமெண்ட்ல தான் இந்த எஸ்ஸேவை ஸ்டார்ட் பண்றாரு. கோர்ஸ் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ல அவரோட டீடைலிங் எப்படி வருது அப்படின்னா, இந்த ஓவர்சோலை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், நேச்சர்ல தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். when a man experiences the nature, or experiences the art, or experiences the love, அல்லது என்னெல்லாம் குட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு இருக்கோ அதெல்லாம் எப்பெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்களோ அப்ப அந்த ஓவர்சோலையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த ஓவர்சோல் அப்படின்றது இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஆல் கிரியேட்டிவிட்டி அண்ட் இட் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் ஆல் இன்ஸ்பிரேஷன். அண்ட் டினைங் திஸ் ஓவர்சோல் nothing can be understood. இதுதான் இவரோட ஆர்கியூமெண்ட். இந்த ஓவர்சோல் இல்லாம எதையும் புரிஞ்சுக்கிறவே முடியாது. நம்ம நேச்சரை எப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் இந்த ஓவர்சோலையும் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஆர்கியூமெண்ட் வந்து இன்னும் ஃபர்தரா போயிட்டே இருக்கு. அந்த டிஸ்கஷன்ல இண்டிவிஜுவல் சோலுக்கும் ஓவர்சோலுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு டிஸ்கஸ் பண்றாரு. ஸோ என்ன சொல்றாருன்னா, இண்டிவிஜுவல் சோல் அப்படின்றது இந்த ஓவர்சோலோட ஒரு பார்ட். ரைட். ஹோப் ஐ எம் மேக்கிங் யூ வெரி கிளியர். If any confusion, you can stop and you can clarify. எமர்சனோட ஐடியா என்னன்னா, இண்டிவிஜுவல் சோல் அப்படின்னு எல்லாருக்கும் இருக்கு. இப்போ 100 இண்டிவிஜுவல் இருக்கும். இப்போ இந்த கிளாஸ்ல வந்து நியர்லி அரௌண்ட் 138 இண்டிவிஜுவல் சோல்ஸ் இருக்கும், இன்க்ளூடிங் மை பிரசன்டேஷன். 138 இண்டிவிஜுவல் சோல்ஸ் இருக்கும். அண்ட் வி ஆர் ஆல் பார்ட் ஆஃப் தி ஓவர் சோல். அப்போ ஓவர் சோலுக்கு இந்த 138 சோல்ஸ் மட்டும்தான், இண்டிவிஜுவல் சோல்ஸ் மட்டும் தான் கனெக்ட் ஆயிருக்கானா? அப்படி கிடையாது. இங்க இல்லாத இந்த வேர்ல்ட்ல இருக்கிற எல்லாமே தனித்தனி இண்டிவிஜுவல். எல்லா லிவிங் திங்ஸுமே எல்லாருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் சோல் இருக்கு. அண்ட் தட் இண்டிவிஜுவல் சோல் இஸ் இன் அ வே கனெக்டட் வித் தி ஓவர் சோல். அந்த ஓவர் சோலோட ஏதாவது ஒரு வகையில கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இண்டிவிஜுவல் சோல்னா என்ன, பார்ட் ஆஃப் ஓவர் சோல். அந்த ஓவர் சோலும் இண்டிவிஜுவல் சோலும் இன்செப்பரபிள், பிரிக்கவே முடியாது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் திஸ் லைஃப், திஸ் இஸ் தி ஆன்சர்.
இண்டிவிஜுவல் சோல் வில் கெட் கனெக்டட் கெட் ஒன் வித் தி ஓவர் சோல், அதோட போய் சேர்ந்துரும், அவ்வளவுதான், தனியா இருக்காது. ஸோ தே ஆர் இன்செப்பரபிள். ஸோ இந்த இவரோட பிலீஃப் என்ன அப்படின்னா, கோல் ஆஃப் லைஃப், அதாவது லைஃபோட எய்ம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, இட் இஸ் டு பிகம் மோர் அவேர் ஆஃப் தி ஓவர் சோல். எப்போ நம்மலாம் ரொம்ப அவேரா இருப்போம், ஓவர் சோலோட அவேர்னஸோட எப்போ இருப்போம் அப்படின்னா, when we are living in harmony, right? Harmony is the ultimate thing. ஸோ ஒரு டிஸ்கஷன் வேற என்ன டிஸ்கஸ் பண்றாருன்னா, ஓவர் சோலோட இம்ப்ளிகேஷன்ஸை டிஸ்கஸ் பண்றாரு. அப்புறம் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வேர்ல்ட், ரைட்? வாட் இஸ் ஆர் பிளேஸ் இன் த வேர்ல்ட், நம்ம எந்த இடத்துல இருக்கோம், வாட் இஸ் அ பிளேஸ் given to us by the universe or by the nature, right, in the world. அதெல்லாம் அவரோட ஆர்குமெண்டா இருக்கு. அப்புறம் வந்து என்ன சொல்றாருன்னா, he makes a kind of teaching. ஓவர் சோல் ஒரு டீச்சிங் பண்ணுதாமா. ஓவர் சோல் என்ன டீச் பண்ணுது, எல்லா லிவிங் திங்ஸுக்கும் எப்படி இன்டர் கனெக்டடா இருக்கிறது அப்படின்றத சொல்லி கொடுக்குது. இன்டர் கனெக்டடா இருந்தாதான் எல்லா இண்டிவிஜுவல் சோல்ஸாவே சஸ்டெயின் ஆயிராம எல்லாரும் ஒன்னோட ஒன்னா கனெக்ட் ஆகி ஒரு கிரேட் ஹோலை கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த கிரேட் ஹோலை கிரியேட் பண்றது தான் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஓவர் சோல், ரைட்? அப்போ அந்த மாதிரி ஒரு கிரேட் ஹோலை கிரியேட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், it will help us to live more compassionate and meaningful lives, right? Similarly, in what he discussed in the previous essay, ஒரு ஹார்மனில எப்படி வாழ முடியும், ஒரு ஃபுல்லஸ்ட் லைஃப் எப்படி வாழ முடியும் அப்படின்றத அந்த ஓவர் சோல் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அகைன் இதுலயும் இவரோட கீ தீம்ஸ் என்னன்னா, யூனிட்டி ஆஃப் ஆல் திங்ஸ் அண்ட் தென் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இண்டிவிஜுவல் சோல் அண்ட் ஓவர் சோல், இதெல்லாமே இந்த எஸ்ஏல சொல்றாரு. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் எஸ்ஏ. நம்மளோட பிளேஸ் யூனிவர்ஸ்ல, நம்மளோட பிளேஸ் என்ன அண்ட் மீனிங் ஆஃப் லைஃப் என்ன அப்படின்றத அந்த ஓவர் சோல்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு. There is only 2 points to be remembered in over soul. One is all individual has his own soul. Over soul அப்படின்றது ஒரு யூனிவர்சல் சோல், ரைட்? ஓவர் சோல் அப்படின்றது ஒரு யூனிவர்சல் ஸ்பிரிட் ஒரு யூனிவர்சல் சோல். அண்ட் ஓவர் சோல் அண்ட் இண்டிவிஜுவல் சோல் இஸ் இன்டர்கனெக்டட் அண்ட் தே ஆர் இன்செப்பரபிள். Only by experiencing the nature, only by experiencing the life and art, we can understand what is over soul. Right. And அப்புறம் நெக்ஸ்ட் எஸ்ஸே வந்து சர்க்கிள்ஸ் அப்படின்னு ஒரு எஸ்ஸே 1841ல வந்த ஒரு சேம் அதே கலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல வந்த ஒரு எஸ்ஸே. இதுல வந்து எனக்கு அந்த சர்க்கிளோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, எமர்சன் சொல்றாரு சர்க்கிள்ஸ் வந்து லைஃபோட மெட்டஃபர்னு சொல்றாரு. ஸோ எதை சர்க்கிள் அப்படின்னு சொல்றாருன்னா, யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லாமே ஒரு மூவிங் சர்க்குலர் பேட்டர்ன்ல தான் நடக்குது. அப்படின்னா நேச்சர்ல ஒரு சர்க்கிள் இருக்கு, ஐ மீன் அது ஒரு ரிதம், ரைட்? தட் மூவ்மெண்ட் இஸ் அ ரிதம், தட் இஸ் தி ரிதம் ஆஃப் ஹியூமன் லைஃப். இந்த நேச்சர்ல இருக்கிற சர்க்கிள் எப்படி பார்க்க முடியும், ஹவு கேன் த சர்க்கிள்ஸ் பி ஃபவுண்ட் இன் நேச்சர் அப்படின்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. த ரிங்ஸ் ஆஃப் ட்ரீ, அப்புறம் ஆர்பிட் ஆஃப் அ பிளானட், அப்புறம் சைக்கிள் ஆஃப் சீசன்ஸ், இது மூணையும் எக்ஸாம்பிளா கொடுக்குறாரு. ஒன்று வந்து ரிங்ஸ் ஆஃப் ட்ரீ, then the orbit of a planet, then cycle of seasons. இது வந்து நம்ம ஸ்டாப் பண்ணவே முடியாது, மாறிக்கிட்டே இருக்கும், வந்துகிட்டே தான் இருக்கும், திரும்ப இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சைக்கிள், ரைட்? சர்க்கிள் மாறி வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் என்னன்னா ஒரு டிஸ்கஷன் எப்படி கொண்டு போறாருன்னா, what are the ways in which the circles are present in human life? எப்படி இருக்குது லைஃப்ல சைக்கிள், எப்படி இருக்குது அப்படின்னா ஹிஸ்டரி, தென் the cycles of our thoughts, cycles of our emotions, இதெல்லாமே ரிப்பீட்டடா ஒரே ஃபங்க்ஷனிங் தான் வந்துட்டு இருக்கும். மேபி நீங்க 1 to 10 நம்பர் பண்ணீங்கன்னா 1ல இருந்து 10, திரும்ப 1ல இருந்து 10, திரும்ப 1ல இருந்து 10, இதே மாதிரி இந்த சைக்கிள் தான் போயிட்டு இருக்கும், எல்லா தாட்ஸ் இமோஷன்ஸ் எல்லாமே. ஸோ அதான் இவரோட ஆர்குமெண்ட். இந்த சர்க்குலர் பேட்டர்ன் தான் என்ன பண்ணுதுன்னா லைஃபை வந்து மீனிங்ஃபுல்லா மாத்துது, ரைட்? ஸோ ஹிஸ் ஆர்குமெண்ட் இன் another way, he argues that the circular pattern of life is not a coincidence. அது வந்து ஒரு கோயின்சிடென்டலா நடக்கல. அப்போ எப்படி நடக்குது கோயின்சிடென்டா இல்லாம அப்படின்னா, இட்ஸ் யூனிவர்சல் ஃபேக்ட். அது இட் இஸ் அன் யூனிவர்சல் ஃபேக்ட். அது வந்து ஒரு யூனிவர்சல் யூனிட்டில இருந்து வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த சர்க்கிள், இந்த சைக்கிள், மேபி இந்த சர்க்கிள் அவர் சொல்றாரு இல்லையா, அந்த சர்க்கிள். ஸோ இது இன் அ வே இட் இஸ் ஆல்சோ அகெயின் கனெக்டட் வித் தி யூனிவர்ஸ், ரைட்? எவ்ரிதிங் இன் தி யூனிவர்ஸ் இஸ் கனெக்டட் வித் இண்டிவிஜுவல் சோல், சுப்ரீம் சோல் சொன்னார் இல்லையா, அந்த ஓவர் சோல்னு. அதே மாதிரி இங்க இந்த சர்க்கிள்லயும் என்ன சொல்றாரு, நமக்கு நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய எல்லா பேட்டர்னும் ஒரு ப்ரீ பிளான்டு. இட் இஸ் நாட் கோஇன்சிடென்ஸ், நத்திங் ஹேப்பன்ஸ் ஆஸ் கோஇன்சிடென்ஸ்.
ரைட், எதுவுமே கோயின்சிடென்டலா நடக்கல, எல்லாமே ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு இருக்கு. அந்த பேட்டர்ன் எப்படி இருக்குது, அதுக்கு தான் எக்ஸாம்பிள் என்ன சொன்னாரு, ரிங்ஸ் ஆஃப் ட்ரீ, ஆர்பிட் ஆஃப் அ பிளானட் அண்ட் சைக்கிள் ஆஃப் சீசன்ஸ் அப்படின்னு சொல்லி 3 விஷயத்த சொல்றாரு. எல்லாமே ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்டடா தான் இருக்கும். நம்ம எல்லாருமே பார்ட் ஆஃப் திஸ் கிரேட் சைக்கிள். அப்போ யூனிவர்ஸ்னா என்ன அப்படின்னா, யூனிவர்ஸ் இஸ் அ கிரேட்டஸ்ட் சைக்கிள் ஆஃப் ஆல். எல்லாத்தோட பெரிய கிரேட்டஸ்ட் சைக்கிள் தான் யூனிவர்ஸ். ஒரு இண்டிவிஜுவலுக்கு சின்ன ஒரு சைக்கிளிங் ப்ராசஸ் இருக்கும், ஒரு சொசைட்டிக்கு அதோட கொஞ்சம் பெரிய சைக்கிளிங் ப்ராசஸ் இருக்கும். அப்போ ஒரு யூனிவர்ஸ் அப்படின்னா அதோட எல்லாத்தோட பெரிய சைக்கிளிங் ப்ராசஸ் இருக்கும். இப்போ நம்ம ரோல் என்ன அப்படின்னா, நம்ம அந்த யூனிவர்சல் சைக்கிள் ஏதாவது ஒரு பாயிண்ட், ஒரு பார்ட்டா இருப்போம். ஸோ வி ஆர் பார்ட் ஆஃப் த கிரேட் சைக்கிள். அதான் இந்த சர்க்குலர்ல ஒரு ஆர்கியூ பண்ற ஒரு ஐடியா. ஸோ இதுல வந்து என்ன சொல்றாருன்னா, சர்க்குலர் பேட்டர்ன் ஆஃப் லைஃப்ல ரெண்டு ஹோப்பும் இருக்கும், டிஸ்பயரும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். பாசிட்டிவிட்டியும் இருக்கும், நெகட்டிவிட்டியும் இருக்கும். ஸோ ஒன் ஹேண்ட் இட் ரிமைண்ட்ஸ் us that everything is impermanent, right? Nothing lasts forever. எல்லாமே டெம்பரரி. அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, இட் ஆல்சோ ரிமைண்ட்ஸ் us that we are part of something larger than ourselves. See, நம்ம வந்து we are not sole authority, we are not ultimate, right? We are nothing when we are comparing ourselves with the nature, with the universe, right? We are just not even mere a point. ஒரு பென்ல ஒரு புள்ளி வச்சோம்னா அந்த புள்ளி அளவு கூட நம்ம கிடையாது இந்த யூனிவர்ஸ்ல. That's what he tries to explain. So in one way he says nothing is permanent. Whatever happens in life will change, will make a circle, right? இப்போ 6 o'clock இன்னொரு நாள் 8 o'clock வரும், அப்புறம் 12 o'clock வரும், மாறிக்கிட்டே தான் இருக்கும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி ரெண்டாவது பாயிண்ட் என்ன, இட் இஸ் ரிமைண்டிங் us that we are part of something larger than ourselves. நம்மளோட ஏதோ ஒரு பெரிய விஷயத்தோட நம்ம கனெக்ட் ஆயிருக்கோம், ரைட்? ஸோ அப்படி கனெக்ட் ஆயிருக்கிறதுனால தான் நம்ம லைஃப் வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் வி ஃபேஸ் டெத் இன் சேம் வே. அப்படிதான் நமக்கு வருது. ஸோ இதுதான் அந்த சர்க்கிள்ல அவர் எக்ஸ்பிளைன் பண்ற கான்செப்ட்ஸ். தென் பொயட் அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து செகண்ட் சீரீஸ் வருது 1844ல. இனிமேல் உள்ள அந்த செகண்ட் சீரீஸ் ஆஃப் எஸ்ஸேஸ்லாம் பப்ளிஷ் பண்ணாரு. பொயட் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு விஷனரின்னு சொல்றாரு. ஹி கால்ஸ் பொயட் as a visionary, right? A poet can perceive the truth of what அப்படின்னா truth of universe. A poet can perceive the truth of universe and the poet can also communicate the universal truth to others in a comfortable language. So hope you can understand. இப்போ வந்து இவர் சொல்றது எல்லாமே பிளேட்டோ, அரிஸ்டாட்டலோட கான்செப்ட்ஸ் மாதிரியே நமக்கு தெரியும், ரைட்? அவங்க முன்னாடி சொன்னாங்கல்ல, கிரீக்ல சொன்னாங்கல்ல, பொயட்ஸ் வந்து எப்படி சொல்றாங்க, they are calling them as divine masters, right? அந்த மாதிரி இவர் சொல்றாரு, poets are visionary people and they understand the truth of nature, truth of universe. They perceive truth of universe and they communicate the truth of universe to the common people in a language which they can understand. ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளான லாங்குவேஜ்ல அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்றாங்க. ஸோ poet எப்படி பார்க்கறாரு அப்படின்னா, he looks at poet as a bridge between human and divine, right? And poetryன்றது என்ன, poetryன்றது it is a tool of poet to communicate to the people which can transform the understanding of ourselves and the world around the people. நம்மளோட லைஃப் என்ன, நம்மள யாரு, நம்மளுக்கும் இந்த வேர்ல்டுக்கும் என்ன சம்பந்தம், இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பிரிட்ஜா என்ன இருக்குன்னா poetry இருக்கு. எமர்சன் சொல்றது இதுதான், ரைட்? இந்த எஸ்ஸேவை ஸ்டார்ட் பண்ணும்போது poetனா என்னன்னு டிஃபைன் பண்றாரு. ஸோ poetனா என்ன டிஃபைன் பண்றாருன்னா, மேபி ஐ கேன் copy that and paste it in chat box, or maybe I can add that in my presentation. Just a minute. Oh, இது பண்ண முடியாதோ? Maybe I'm sorry for it. Please copy that in உங்களோட chat boxல இருக்கு, காப்பி பண்ணிக்கோங்க. Maybe I'll explain. நீங்க ஒரு screenshot, maybe I'll share with the presentation, maybe I'll include this and share with the presentation. நீங்க இந்த கோட்ல பாத்தீங்கன்னா தெரியும். poet எப்படிதான் அவர் டிஃபைன் பண்றாரு. எப்படி டிஃபைன் பண்றாரு? poetனா யாரு? poet is a person in whom these powers are in balance, and poet is a man without impediment, and poet who sees and handles that which others dream of, right? And traverses the whole scale of experience, and is representative of man in virtue of being the largest power to receive and to impart. இதான் poet இவர் டிஃபைன் பண்ற மோட். இப்படி இந்த வேர்ட்ஸ்ல தான் poet வந்து டிஃபைன் பண்றாரு. ஸோ இந்த கோட் என்ன, இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? poet
perceives the truth of universe and communicate the same to the people through a comfortable language. அவ்வளவுதான். ரைட். ஸோ ஃபர்தரா அவர் என்ன அவரோட டிஸ்கஷன்ல poet என்ற எஸ்ஸேல என்ன டிஸ்கஸ் பண்றாருன்னா, poets have kind of special ability and through which they see the world as it really is. And see, normal people every world பார்ப்போம், we will look at the world with illusions. நம்ம everyday lifeல we have lots of illusions over the world around us, and we look at world with illusions. Poet has a special part to look at the world as it really is. நேச்சுரலா வேர்ல்டு எப்படி இருக்கோ அதை அவரால் பார்க்க முடியும். ஸோ அதை தான் நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்றாருன்னு சொல்றாரு. ரைட். அப்புறம் poet எப்படி இன்னும் ஃபர்தர் எப்படி சொல்றாருன்னா, poetனா யாருன்னா, poet வந்து ஒரு நார்மல் மேன். அவரால் என்ன பண்ண முடியும்? The words of God is passed to men அப்படி சொல்றாரு. காடோட வேர்ட்ஸை ஹியூமன்கிட்ட பாஸ் பண்ற வேலையை யார் செய்யறாங்க? poet தான் செய்யறாங்க அப்படின்னு எமர்சன் சொல்றாரு. ஸோ சொசைட்டில poetோட ரோல் என்ன? நெக்ஸ்ட் ஆர்கியூமெண்ட். சொசைட்டில வாட் இஸ் த ரோல் ஆஃப் poet இன் சொசைட்டி? ஸோ அதுல ஆர்கியூமெண்ட்ல எப்படி கண்டினியூ பண்றாரு? poetோட ரோல் சொசைட்டில என்னன்னா, a teacher. poet works as a teacher and poet works as a guide. ஸோ இந்த டீச்சரா இருந்து கைடா இருந்து என்ன பண்றாரு? எதை எப்படி கைட் பண்றாரு? எதை டீச் பண்றாரு அப்படின்னா, he teaches or he guides the men to see the world in new ways. நம்ம இது வரைக்கும் படிச்சு முடியாத ஒரு வேல வேர்ல்ட நமக்கு படிக்க சொல்லி கொடுக்குறாரு அல்லது கைட் பண்றாரு. அப்படி நம்ம படிச்சு ஆரம்பிச்சோம்னா we'll understand the place where we are living in a better way. அப்போ இந்த டிஸ்கஷன்ல poet எப்படி திரும்ப டிஃபைன் பண்றாருன்னா, poet is the liberator of human mankind ன்னு சொல்றாரு. see, நான் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கேன். முதல்ல poet வந்து எல்லாத்தையும் டிஃப்ரெண்டா பாக்குறாரு அப்படின்னு சொல்லும் போது, இல்லியூஷன்ஸ் இல்லாம ரியலா பாக்குறாரு, வாட் இட் ரியலி இஸ் அப்படின்னு பாக்குறாருன்னு சொல்லும் போது அவரோட டெஃபினிஷன் என்னவா இருந்துச்சுன்னா, poet is a man by whom the words of God passes அப்படின்னு சொன்னாரு. காடோட வேர்ட்ஸை பாஸ் பண்ற வேலையை poet செய்யறாருன்னு சொன்னாரு. ரெண்டாவது, சொசைட்டில poetோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது poet என்ன சொல்றாரு? இஸ் a liberator of human mind ன்னு சொல்றாரு. He liberates the human mind. He frees the preconceived thoughts and notions of human mind and makes it a clear vision. நமக்கு வேர்ல்ட பாக்குறதுக்கு ஒரு கிளியர் விஷனை சொல்லி கொடுக்குற ஒரு கைடு, ஒரு டீச்சர் தான் poet அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த எஸ்ஸேயை கன்க்ளூட் பண்ணும்போது poetryயோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்றாரு. poetரோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, இட் இஸ் வெரி எசென்சியல் ஃபார் ஆர் வெல்பீயிங். poetry இல்லைன்னா நம்மளால we cannot get connected to the deeper truth of life. லைஃப்க்கு டீப்பர் ட்ரூத்னு ஒன்று இருக்கு, ரொம்ப ஆழமான உண்மைன்னு ஒன்று இருக்கு, டீப்பர் ட்ரூத்னு ஒன்று இருக்கு. அந்த டீப்பர் ட்ரூத்தை தெரிஞ்சுக்கணும்னா, அதோட நம்ம கனெக்ட் ஆயிருக்கணும்னா we need poetry. ஸோ poetry is only virtue. poetryனா என்ன? virtue. எல்லா poetryயும் சொல்றாரு, ஆல் poetries are virtue. அது வந்து இட் இஸ் ட்ரூத் அப்படி சொல்றாரு. ஸோ இது மாதிரி ஒரு செலிப்ரேட்டட் எஸ்ஸே இந்த poetன்ற எஸ்ஸே, poets. தென் எக்ஸ்பீரியன்ஸ், செகண்ட் சீரீஸ்ல வந்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் எஸ்ஸே எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபர்தரா இந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாத்தையும் கண்டினியூ பண்றாரு. நம்மளோட ரோல், ஐ மீன் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதோட ரோல் நம்மளோட லைஃப்ல எப்படி இருக்கு அப்படின்றத சொல்றாரு. இவர் சொல்றாரு, எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாலேஜோட ஃபவுண்டேஷன். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம எந்த நாலேஜும் நம்மளால பர்சீவ் பண்ண முடியாது. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி எசென்சியல் ஃபார் அவர் பர்சனல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். யாரோட டெவலப்மெண்ட், யாரோட க்ரோத்தா இருந்தாலும், எதோட க்ரோத்தா இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இதுல நிறைய வேஸ் சொல்றாரு, எக்ஸ்பீரியன்ஸ்க்கான நிறைய வேஸ் சொல்றாரு. எந்த மாதிரி எல்லாம் நம்ம வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னு ஆர்கியூ பண்றாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, நம்மளோட சென்சஸ் மூலமா நம்ம வேர்ல்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். அப்புறம் இது ஒண்ணு, ஃபர்ஸ்ட் வே, we experience the world through our senses. Number 2, we experience the world through our emotions. Number 3, we experience the world through our intellect. Right? இந்த மூணு வேஸை அவர் டிஸ்கஸ் பண்றாரு. I'll repeat. We experience the world through our senses, we experience the world through our emotions, and we experience the world through our intellect. இந்த மூணு வேல நம்மளால வேர்ல்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், அப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வேர்ல்டு நம்ம வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் இல்லையா, இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, it makes a clear communication, right? It creates a kind of communication between individual and nature. அது ஒண்ணா கிரியேட் பண்ணும். Then we experience the world through our relationships with others. மற்றவங்களோட நமக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்போட இந்த வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்ல. அப்புறம் நம்மளோட இன்ட்ராக்ஷன்ஸ், மற்றவங்களோட உள்ள இன்ட்ராக்ஷன்ஸ், நேச்சரோட இன்ட்ராக்ஷன், இந்த இன்ட்ராக்ஷன் மூலமா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்ல.
அது வந்து ஒரு பெரிய கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கை நமக்கு கொடுக்கும். தென் பர்சனல் க்ரோத்தும் டெவலப்மெண்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ரோல் பிளே பண்ணும் அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம நம்மளை சுத்தி இருக்கிற வேர்ல்ட நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. பாயிண்ட் நம்பர் 1. நம்பர் 2, மாரல் டெவலப்மெண்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ எப்படி முடிக்கிறாரு அப்படின்னா, we do not learn the lessons of life until we are ready to learn them. This is another very important quote. You can also use them. You can use it as a quote. நீ ஒரு எமோஷனோட முக்கியமான கோட்டா நீங்க யூஸ் பண்ணலாம். I have typed that in chat box. We do not learn the lessons of life until we are ready to learn them. And when we are ready to learn them, that becomes experience. So through that experience, through our relationship, through our emotions, through our senses, through our intellect, through our interactions with nature, we experience the world, and that gives us a clear understanding. Right? அதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் சொல்றாரு. எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் சஃபரிங்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை இங்க டிஸ்கஸ் பண்றாரு. அப்படின்னா சஃபரிங் வந்து இன்னெவிட்டபிள். லைஃப்ல நீங்க தவிர்க்கவே முடியாதது என்னதுன்னா அந்த சஃபரிங். ரைட்? தி சஃபரிங் இஸ் இன்னெவிட்டபிள் பார்ட் ஆஃப் லைஃப், அண்ட் தட் சஃபரிங் வில் பி அ வேல்யூபிள் டீச்சர். ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு டீச்சிங்கை அந்த சஃபரிங் உங்களுக்கு கொடுக்கும். ரைட்? அப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னா, ஒரு டீப் கம்பேஷன் கிடைக்கும். அதர்ஸ், மற்றவங்க மேல உள்ள ஒரு எம்பத்தியும் டெவலப் பண்ணும். இட் வில் டெவலப் அண்ட் எம்பத்தி ஓவர் அதர்ஸ். அதையும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்றத இந்த எஸ்ஏல எக்ஸ்பிளைன் பண்றாரு. தென் பாலிடிக்ஸ் செகண்ட் சீரீஸ்ல வந்த எஸ்ஏ 1844ல பப்ளிஷ் ஆனது. பெஸ்ட் கவர்மெண்ட்னா என்னன்னு சொல்றாரு. பெஸ்ட் கவர்மெண்ட்னா என்னன்னா, தி பெஸ்ட் கவர்மெண்ட் இஸ் த ஒன் தட் கவர்ன்ஸ் லீஸ்ட். ரொம்ப லீஸ்டா கவர்ன் பண்ற ஒன்று தான் பெஸ்ட் கவர்மெண்ட்னு சொல்றாரு. ஏன்னா இண்டிவிஜுவல்ஸ் எல்லாருமே அவங்கள கவர்ன் பண்ணிக்கிறதுல கேப்பபிளா இருக்கிறவங்க தான். ஏன்னா பிகாஸ் வி ஆர் ஆல் ஹேவிங் இன்டெலெக்ட். நம்ம எல்லாருக்குமே அறிவு இருக்கு, நம்மளால நம்மளை கவர்ன் பண்ணிக்க முடியும். தென் வை டு வி நீட் அ கவர்மெண்ட் அப்படின்னா, கவர்மெண்ட் எப்படிப்பட்டதா இருக்கணும்? ரொம்ப லீஸ்டா கவர்ன் பண்ற பாயிண்டா இருக்கணும். ரைட்? கவர்னிங் themselves and that government should only intervene when necessary. இண்டிவிஜுவல் லைஃப்ல கவர்மெண்ட் வந்து எப்போ வரணும், எப்போ தேவையோ அப்போதான் வரணும். அன்னெசரியா வரக்கூடாது. அப்புறம் கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் லே பண்ணக்கூடாது. ரைட்? நேச்சர் ஆஃப் கவர்மெண்ட் என்னன்னு டிஸ்கஸ் பண்றாரு. அப்படிதான் அந்த ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் பண்றாரு. அதுல சொல்றாரு, ஆர்கனைசேஷன் ஃபோர்ஸ் தான் கவர்மெண்ட். we ourselves create an organization force. That is what government is. And it is very necessary to protect individuals from harm. காமன் ஹார்ம் இருக்கும் இல்லையா, சொசைட்டிக்கு வரக்கூடிய காமன் ஹார்ம்ஃபுல் ஆஸ்பெக்ட்ஸ், அதுல இருந்து இண்டிவிஜுவலா சொசைட்டியை ப்ரொடெக்ட் பண்ற வேலையை தான் கவர்மெண்ட் பண்ணணும். அன்னெசரியா இண்டிவிஜுவல் லைஃப்ல இன்டர்வீன் ஆகக்கூடாது. இது கவர்மெண்ட் எஸ்ஏல அவர் சொல்றது. அண்ட் கவர்மெண்ட் கேன் பி டேஞ்சரஸ் ஃபோர்ஸ் எப்போ? when it is not carefully controlled. அன்கண்ட்ரோல்டா இருக்குது அப்படின்னா அது ரொம்ப டேஞ்சரஸ் ஃபோர்ஸா இருக்கும். எக்ஸாம்பிள், த பிரசன்ட் இந்தியன் கண்டிஷன். ரைட்? இவங்களை கண்ட்ரோல் பண்ண ஆளே கிடையாது. தே ஆர் நாட் இன் கண்ட்ரோல், தே ஆர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ தே ஆர் பிகமிங் டேஞ்சரஸ் ஃபோர்ஸ் ஃபார் சொசைட்டி. ரைட்? ஸோ எமர்சனோட டிஸ்கஷன் ஃபர்தரா என்ன சொல்றாருன்னா, டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் என்னன்னு சொல்றாரு. அப்போ வந்து அதுல இருந்து 2 பேசிக் டைப்ஸை ஐடென்டிஃபை பண்றாரு. ஒன்று வந்து டெமோக்ரஸி, ரெண்டாவது மொனார்கி. ஸோ கவர்மெண்ட் எப்படிப்பட்டதா இருக்கலாம்? 2 ஃபார்ம்ஸ் இருக்கலாம். கவர்மெண்ட்டுக்கு வந்து 2 ஃபார்ம்ஸ் இருக்கலாம். ஒன்று வந்து டெமோக்ரஸி, அப்புறம் மொனார்கி. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், நீங்க நோட் பண்ணிக்கலாம். டெமோக்ரஸி அப்படின்றது கவர்மெண்ட்ல பீப்புள் அவங்களே ரூல் பண்ணிக்கிறது, அது டெமோக்ரஸி. மொனார்கின்றது என்னன்னா, ஒருத்தர் எல்லாரையும் ரூல் பண்றது. ரைட்? இன்னவே ரிவர்ஸா கூட நடக்கலாம். டெமோக்ரஸின்ற பேர்ல மொனார்கியா கூட இருக்கலாம். ஸோ இந்த டெமோக்ரஸி அப்படின்றது கவர்மெண்டோட பெஸ்ட் ஃபார்மா இருக்கும்னு ஒரு சொல்றாரு. அப்புறம் ரொம்ப டிஃபிகல்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றது என்னன்னா அந்த டெமோக்ரஸி தான். இதை மெயின்டைன் பண்றது ரொம்ப டிஃப்ரெண்ட், ரொம்ப டிஃபிகல்ட் அது. பட் இன் அ வே இட் இஸ் பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். டெமோக்ரஸிக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, ரொம்ப ஒரு ஹை லெவல் ஆஃப் என்கேஜ்மெண்ட் தேவை, சிவிக் என்கேஜ்மெண்ட் தேவை, ரெஸ்பான்சிபிலிட்டி தேவை. இது 2 இருந்தாலும் ஒரு டெமோக்ரஸியை பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இண்டிவிஜுவலோட ரோல் சொசைட்டில என்ன அப்படின்னா, சொசைட்டின்றது ஒரு யூனிட் ஆஃப் ஆல் இண்டிவிஜுவல். ரைட்? எல்லாரோட யூனிட்டி தானே. ஸோ அங்கே வந்து கவர்மெண்ட் இருந்தாலும் இல்லாம போனாலும் individual has his own responsibility to behave. So அந்த individual responsibility behavior ப்ராப்பரா இருந்துச்சுன்னா government will not intervene unnecessarily. So there will be a smooth sail அப்படின்றது இவரோட ஆர்குமெண்ட். தென் ஃபைனலா சாதின்னு சொல்லி ஒரு எஸ்ஏ கொடுக்குறாரு. இது வந்து 1864ல ஒரு மேகசின்ல பப்ளிஷ் ஆன ஒரு எஸ்ஏ. வெரி இம்பார்ட்டன்ட் எஸ்ஏ பிகாஸ் ஹி டாக்ஸ் அபவுட் த பர்ஷியன் poet சாதி. சாதின்றது யாருன்னா ஒரு பர்ஷியன் poet. ரைட்? 11th செஞ்சுரியில வாழ்ந்த ஒரு பர்ஷியன் poet. அவரோட கிரேட்னஸ் அவர் இந்த எஸ்ஏல டீட்டெயில் பண்ணிட்டே வர்றாரு. அவரோட லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் முதல்ல டிஸ்கஸ் பண்றாரு. அப்புறம் வந்து ஆக்சுவலா சாதின்றது யாருன்னா ஒரு சூஃபி
poet, ஒரு சூஃபி ரிலீஜனை சேர்ந்த ஒரு poet, ரொம்ப மிஸ்டிக்கான ஒரு poet. இந்த முஸ்லிம் வேர்ல்டில் நிறைய டீட்டெயில் விஸ்டம் கம்பேஷன் அப்புறம் அதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து இந்த சாதின்ற poet. இவரோட டிஸ்கஷன் நிறையவே இந்த முஸ்லிம் ஐடியாலஜிஸ்ல பார்க்க முடியும். அவரோட ரொம்ப ஃபேமஸ் போம்ஸ்லாம் அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே வர்றாரு. அதில் உங்களுக்கு முக்கியமான போம் வந்து 2 போம்ஸ் சொல்றாரு. ஒன்று வந்து தி கார்டன் ஆஃப் ரோசஸ். கார்டன் ஆஃப் ரோசஸ்ன்றது ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் போம்ஸ் ஆஃப் சாதி. அவரோட ஒரு முக்கியமான டைப் தட் இன் சாட் பாக்ஸ். அப்புறம் வந்து 2வது போயம் வந்து த பஸ்டன் அப்படின்ற ஒரு போம். இந்த 2 போமையும் அவர் வந்து இந்த இந்த எஸ்ஏல டிஸ்கஸ் பண்றாரு. அந்த போம்ல அவர் சொல்லக்கூடிய ஐடியாஸ் எல்லாம் இங்க 2 போம்லயும் அவர் டிஸ்கஸ் பண்றாரு. இது வந்து இந்த 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 மாதிரி ஒரு போஸ்டியன் பாயிண்ட்டுக்கு அமெரிக்கன் கான்டினென்ட்ல கிடைச்ச ஒரு இன்ட்ரோடக்ஷன், ரைட்? அதுதான் அந்த ஒர்க்கோட மெயின் ஐடியா. தென் ஆஃப்டர் தட் there is one thing called நியூ இங்கிலாந்து ரிஃபார்மர்ஸ். இது வந்து ஒரு லெக்சர் 1844ல ஆன்டி ஸ்லேவரி மூவ்மெண்ட், சொசைட்டி மூவ்மெண்ட்டுக்காக ஒரு லெக்சர் கொடுத்தாரு. அந்த லெக்சரை தான் லேட்டர் பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த லெக்சர்ல வந்து ஆன்டி ஸ்லேவரி மூவ்மெண்ட் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுல வந்து என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு ஒரு 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 சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் கோலுக்கும் ஒரு ஸ்பெசிபிக் ஐடியாலஜி இருக்கு. அது வந்து இண்டிவிஜுவல் மாரலோட அப்புறம் ஒரு ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்டோட கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ ஹி ஆர்கியூஸ் தட் individual moral and spiritual development are connected with the social and political goals. இதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த டைம்ல உள்ள ரிஃபார்மர்ஸ் எல்லாத்தையும் ஓவரா பிரைஸ் பண்றாரு. அவங்களோட ஆன்டி ஸ்லேவரி சொசைட்டி, ஆன்டி ஸ்லேவரி மூவ்மெண்ட்ல இருந்த லீடர்ஸ் எல்லாத்தையும் பிரைஸ் பண்றாரு. அவங்களோட கமிட்மெண்ட், சோசியல் சேஞ்சுக்காக அவங்களோட டெடிகேஷன் எல்லாத்தையுமே பிரைஸ் பண்ணிட்டே வர்றாரு. அல்டிமேட்டா அவங்களோட ஃபெயிலியர்ஸையும் பேசுறாரு, ரைட்? அவங்க எந்த வகையிலெல்லாம் அவங்க ஃபெயிலியரா அவங்க ஃபேஸ் பண்றாங்கன்றதையும் சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, இந்த மாதிரியான ஹியூமன்ஸ் வந்து ரொம்ப செல்ஃபிஷ்னஸா இருக்கிறதுனால தான் சொசைட்டி வந்து ஒரு பெரிய சேஞ்சை நோக்கி போகுது அப்படின்றதுலாம் இந்த லெக்சர்ல அவர் கொடுக்குற ஐடியாலஜிஸ். ஸோ இது எல்லாமே எமர்சனோட கான்ட்ரிபியூஷன். இதுக்கப்புறம் அமெரிக்கன் ஸ்காலர், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அமெரிக்கன் ஸ்காலர்ன்றது நேச்சர் அப்படின்ற எஸ்ஏவை ஃபாலோ பண்ணி அவர் கொடுத்த ஒரு ஸ்பீச். அது லேட்டர் அது வந்து வாட் இஸ் த ட்ரூ நேச்சர் ஆஃப் ஆனஸ் ஹெப்சிபா? டு யூ ஹேவ் எனி டவுட்? ஓகே, மேபி I'll conclude in few minutes. அமெரிக்கன் ஸ்காலர் வந்து ஆக்சுவலா ஒரு ஸ்பீச், அது ஒரு லெக்சர் அது. அப்புறம் அதை சேம் இயர்ல அதே டைட்டில்ல டெலிவர் பண்ணாங்க. அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைட்டில் இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மேகசின்ல பப்ளிஷ் பண்ணும்போது பி பெட்டா கெப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சொசைட்டியோட நேம் இருக்கு. அந்த பி பெட்டா கெப்பா அப்படின்ற சொசைட்டி அந்த இந்த நேம்ல தான் பப்ளிஷ் பண்ணாங்க. மேபி ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிஷ் பண்ணும்போது an oration delivered before the Phi Beta Kappa Society அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. அப்புறம் அமெரிக்கன் ஸ்காலர்ன்ற நேம்லயே அதோட பப்ளிகேஷன் ஃபியூச்சர்ல நெக்ஸ்ட் இயர்ஸ்ல வர ஆரம்பிச்சிருச்சு. 1837ல ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த ஸ்பீச்ல ஒரு நியூ கைண்ட் ஆஃப் அமெரிக்கன் ஸ்காலரை பத்தி பேசுறாரு. அவர் யாருன்னா, செல்ஃப் ரிலையண்டா, இண்டிபெண்டா, ஒரு கிரிட்டிக்கல் அத்தாரிட்டியோட இருக்கிற ஒருத்தர் தான் அந்த அமெரிக்கன் ஸ்காலர் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவ்வளோ நாள் இவர் பார்த்த அமெரிக்கன் சொசைட்டி எப்படி இருக்கு? ட்ரெடிஷ்னல் யூரோப்பியன் மாடலை பேஸ் பண்ணி இருக்கு. ட்ரெடிஷ்னல் யூரோப்பியன் மாடல்லாம் என்ன? அது அவுடேட் ஆன ஒரு ஐடியாலஜி. எமர்சன் சொல்றாரு இந்த யூரோப்பியன் ஐடியாலஜி அப்படின்றது அவுடேட்டட் ஐடியாலஜி, அவுடேட்டட் மாடல். அதை பேஸ் பண்ணி இருக்கிறது தான் அமெரிக்கன் ஐடியாலஜியா இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. செல்ஃப் ரிலையண்டா, இண்டிபெண்டா, கிரிட்டிக்கல் அத்தாரிட்டியோட அமெரிக்கன் ஸ்காலர் இருக்கணும், அமெரிக்கன் சொசைட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அமெரிக்கன் ஸ்காலர் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? அமெரிக்கன் ஸ்காலர் should have his own perspective, looking at world, perceiving. அப்புறம் வந்து என்னெல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்றாரு? பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், இன்டெலெக்சுவல் கியூரியாசிட்டி, கிரியேட்டிவ் இமேஜினேஷன், இது எல்லாம் தான் அமெரிக்கன் ஸ்காலரை ஷேப் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. எப்போ அமெரிக்கன் ஸ்காலர்ஸ் ஷேப் ஆவாங்க? எமர்சன் எதிர்பார்க்குற மாதிரியான அமெரிக்கன் ஸ்காலர்ஸ் எப்போ ஷேப் ஆவாங்கன்னா, இன்டெலெக்சுவல் கியூரியாசிட்டி, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்,
கிரியேட்டிவ் இமேஜினேஷன். இது 3 இருக்கும்போது தான் ஒரு அமெரிக்கன் ஸ்காலர், இவர் எதிர்பார்க்குற மாதிரியான அமெரிக்கன் ஸ்காலர் ஷேப் ஆவாங்கன்னு சொல்லி ஆர்கியூ பண்றாரு. ஸோ இது எந்த டைம்ல இந்த ஸ்பீச்சை டெலிவர் பண்றாருன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு லிபரேட் ஆன பிறகு, தனியா இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியா வந்த பிறகு, அந்த பிகினிங் டைம்ல இந்த சேவை இந்த லெக்சரை கொடுக்குறாரு. அப்போ வந்து அமெரிக்கன்ஸுக்குன்னு ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டி கிடையாது. அவங்க வந்து டிஃப்ரெண்ட் யூரோப்பியன் ஐடென்டிட்டிலாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ எமர்சன் ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் அமெரிக்கன் ஸ்காலர் வில் ஹாவ் அ வைட்டல் ரோல் டு பிளே இந்த லைஃப் ப்ராசஸ். நெக்ஸ்ட் ப்ராசஸ்ல பெரிய ரோல் பிளே பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஒரு கிரிட்டிக்காவும் லீடராகவும் அமெரிக்கன் ஸ்காலர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஃபாலோவரா இருக்கக்கூடாது. அமெரிக்கன் ஸ்காலர் ஷுட் நாட் பி எ ஃபாலோவர். ஹி ஷுட் பி எ கிரிட்டிக் அண்ட் ஹி ஷுட் பி எ லீடர். அவர் தான் லீட் பண்ணி போகணும். அவர் தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணி வரணும். அவர் ஒரு ஃபாலோவரா இருக்கக்கூடாது. இது அமெரிக்கன் ஸ்காலர்ல அவர் சொல்ற ஐடியாஸ். தென் கன்ஸ்டன்டா கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த ஆஸ்பெக்டா இருந்தாலும் அதை சேலஞ்ச் பண்ணணும், கொஸ்டின் பண்ணணும். ஸோ அந்த சேலஞ்சிங்ல கொஸ்டினிங்ல தான் ஒரு பெட்டர் சொசைட்டியை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த ஸ்பீச் மூலமா மொத்த அமெரிக்கன் சொசைட்டியும் பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்க. அப்புறம் இதுதான் இந்த டிரான்செண்டரலிஸ்ட் மூவ்மெண்ட்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போச்சு. ஏன்னா டிரான்செண்டரலிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னா இண்டிவிஜுவலிசம், செல்ஃப் ரிலையன்ஸ், இன்ட்யூஷன், இது மூணுக்கான இம்பார்ட்டன்ஸ் தான் டிரான்செண்டரலிஸ்ட் மூவ்மெண்ட் சொல்லுது. ஸோ டிரான்செண்டரலிசம்னா என்னன்னா, man has no separate idea, separate identity without nature, right? And he is individual, he is self-reliant, and he has self-intuitive, in self-intuition. இதுதான் அந்த டிரான்செண்டரலிஸ்ட் மூவ்மெண்ட், ரைட்? இது மாதிரி தான் ஒரு அமெரிக்கன் இருக்கணும், ஒரு அமெரிக்கன் ஸ்காலர் இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதுதான் அந்த அமெரிக்கன் ஸ்காலர் லெக்சர்லையும் கொடுத்தாரு. அப்படி இருக்கிறது தான் ஒரு குட் அமெரிக்கன் ஸ்காலரா, ஒரு குட் அமெரிக்கன் சொசைட்டியை கிரியேட் பண்ணணும்னு சொன்னாரு. அதுதான் இந்த டிரான்செண்டரலிஸ்ட் மூவ்மெண்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்து பார்க்க போற 2 ரைட்டர்ஸுமே இருக்காங்க, ஹென்ரி டேவிட் தோரோ அண்ட் வால்ட் விட்மன், ரைட்? மேபி in next session I will be able to complete this, and also we'll start the American writers of Victorian age, right? And maybe I may take another 3 to 4 sessions to complete the American writers. Maybe I can give you guaranteed interesting lectures in next time, right? Do you have any doubt in Emerson? No, sir. Okay. See, and the essays எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நமக்கு சின்னதாக தான் இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும். மேபி when you find time, PDF-ஆ நிறைய வெப்சைட்ஸ்லேயே அவைலபிளா இருக்கு. டவுன்லோட் தி essays and read it, ரைட்? உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் அப்பப்போ ரீட் பண்ணி பாருங்க. இட் will give you very good insights, right? Don't think that அமெரிக்கன் தானே அதனால முட்டாளா இருப்பாங்கன்னு நினைக்க வேண்டாம். மேபி அந்த டைம்ல இருந்த அமெரிக்கன்ஸ்லாம் கொஞ்சம் அறிவாளியா இருந்திருக்காங்க, எமர்சன் மாதிரி, தோரோ மாதிரி, ரைட்? ஸோ மேபி தோரோட ரைட்டிங்லாம் இட்ஸ் ரியலி கிரேட். வால்டன் எஸ்ஸேலாம் பயங்கரமான ஒரு எஸ்ஸே. ஸோ அந்த மாதிரி எமர்சனும் அவங்களோட பயனியரிங், டிரான்செண்டரலிஸ்ட் பயனியரிங் பண்ணதுனால you can have a very good insight from Emerson's set of essays, right? I personally recommend this. You can read these essays, right? So maybe we'll call it a day if there is no doubts. Yes, sir. கோட்ஸ் அப்படின்னா நிறைய கோட்ஸ் இருக்கு. இதுல வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ற மாதிரியான கோட்ஸ்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இது கிட்டத்தட்ட மொத்த ஹோல் எஸ்ஸேவுமே ஒரு கோட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எப்படி பெர்னார்ட் ஷாவோட பிளேஸ்லாம் படிக்கும்போது, நான் ஐ ஹேவ் எ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஷாவோட பிளேஸ் படிக்கும்போது நம்ம இதெல்லாம் வேலிட், இதெல்லாம் முக்கியமானதுன்னு அண்டர்லைன் பண்ணணும் அல்லது ஹைலைட் பண்ணணும்னு ஹைலைட்டர் எடுத்தோம்னா மொத்த புக்கையுமே ஹைலைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி தான் எமர்சனோட எஸ்ஸேஸ், ரைட்? இதில் பெரிய லிஸ்ட் அவுட் பண்ணுற அளவுக்கு கம்மியான கோட்ஸ்லாம் கிடையாது. மேபி யூ கேன் ரீட் 1 or 2 essays so that you will understand. I'll share நம்ம presentation ஷேர் பண்ணும்போது I'll share you the important quotes from each of the essay here mentioned. And net perspectiveல எமர்சன்ல இருந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா, நான் சொன்ன ஐடியாஸ் இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்க்கிள் அப்படின்ற மீன் லைஃப் இஸ் அ சைக்கிள் ஆஃப் ப்ராசஸ், எந்த எஸ்ஏல அவர் டிஸ்கஸ் பண்ணாரு அந்த மாதிரி கேட்கலாம், ரைட்? And I'm also trying to prepare one set of questions which are asked in the previous exams as
அமெரிக்கன் லிட்ரேச்சர்ல இருந்து என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு நான் ட்ரைங் டு ப்ரிப்பேர். மேபி அதில் எமர்சனோட கொஸ்டின்ஸும் அதில் இருக்கும். ஐ வில் ஷோ யூ தட் எக்ஸாம்பிள். மேபி அட் தி எண்ட் ஆஃப் திஸ் அமெரிக்கன் லிட்ரேச்சர் லெக்சர்ஸ் வில் சி தட். நம்ம அதையும் நம்ம பார்க்கலாம், எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் அதில் வருது, பாசிபிலிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படிலாம் இருக்குன்றத வில் டிஸ்கஸ். சார் இந்த லாஸ்ட் 3 பாயிண்ட் சொன்னீங்கல்ல, அமெரிக்கன் ஸ்காலர் அப்ளிகன்ஸ் பர்சனல் அப்படின்னு சொல்லி, என்னவா அமெரிக்கன் ஸ்காலர் சொல்லி 3 பாயிண்ட் சொன்னீங்கல்ல சார் இந்த லாஸ்ட்ல. அமெரிக்கன் ஸ்காலர் பத்தி சொல்லும்போது சொன்னீங்களா? லாஸ்டா இப்போ 3 பாயிண்ட் சொன்னீங்கல்ல சார், அது என்னலாம் அது ரிப்பீட் பண்ண என்னன்னா முடியுமா? இன்டெலெக்சுவல் கியூரியாசிட்டி, கிரியேட்டிவ் இமேஜினேஷன் அண்ட் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இது மூணும் தான் அமெரிக்கன் ஸ்காலரை ஷேப் பண்ணும். எது அமெரிக்கன் ஸ்காலரை ஷேப் பண்ணும் அப்படின்னா இன்டெலெக்சுவல் கியூரியாசிட்டி, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், கிரியேட்டிவ் இமேஜினேஷன். இது மூணும் தான் ஒரு அமெரிக்கன் ஸ்காலரை ஷேப் பண்ணும்னு சொல்றாரு. ஏன்னா இது மூணும் தான் இல்லை அவங்களுக்கு. இல்லைன்னா அவங்கலாம் யூரோப்பியன் ஐடியாலஜில இருக்காங்க. அவங்க வந்து ஏன்னா அமெரிக்கான்றது இட்ஸ் அன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் தேர் ஆன்செஸ்டர்ஸ் வேர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் யூரோப்பியன் செட்டில்மெண்ட்ஸ். அங்கிருந்து தானே செட்டில் ஆனவங்க. ஸோ அதனால அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி கிடையாது, அமெரிக்காக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி கிடையாது. அதை கிரியேட் பண்ணணும்னு எமர்சன் சொல்றாரு. அது எப்படி கிரியேட் பண்ண முடியும்? அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல, இன்டெலெக்சுவல் கியூரியாசிட்டியில, கிரியேட்டிவ் இமேஜினேஷன்ல தான் பண்ண முடியும். யாரையாவது ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பண்ண முடியாது. அதனாலதான் 2வது பாயிண்ட்ல சொன்னாரு, தே ஷுட் பி லீடர்ஸ், தே ஷுட் பி கிரிட்டிக்ஸ், நாட் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. தேங்க்யூ சார். ஓகேமா. Okay, we'll stop. We'll continue next class. Thank you.